Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. என்னையா இப்படி வண்டி ஓட்டிட்டு போறீங்க? ஏய் ரவுடி, இப்ப எனக்கு அநியாயத்துக்கு பசிக்குதியா? சரி வா, பக்கத்துல இருக்கு பாரு காஃபி ஷாப்பு. இங்க இருக்கிற ஒவ்வொரு டிஷ்ஷும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். எஸ் ரேவா, இங்க நீ உன் ஃப்ரெண்ட்ஸுகளை கூட்டிட்டு வரலாமே. அவங்க எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலைன்னு வீட்லயே பிஸியா இருக்காங்க. ஓ, அதோ ஜன்னல் பக்கத்துல ஓரமா இருக்கு, அந்த டேபிளுக்கு போலாப்பா. வாங்க. ஹலோ அங்கிள், அந்த பக்கம் வேற ஏதாவது டேபிள் இருக்கும், அங்க போய் உட்காருங்க. அதுவும் நாங்க பில்லியர்ட்ஸ் விளையாடணும், எந்த தொந்தரமும் இல்லாம. ஏன்? நாங்க தானே முதல்ல வந்தோம், நாங்க தான் உட்காருவோம். ஏய், உனக்கு நான் யாருன்னு தெரியாது. நான் ஃபேமஸான பிசினஸ் மேன் மிஸ்டர் வாட்கரோட பையன், ராகேஷ் வாட்கர். எல்லாரும் என்ன செல்லமா ரவுடின்னு சொல்லுவாங்க. உன் செயலும் அந்த மாதிரி தான் இருக்கு. என் செயல் என்னன்னு நானே காட்டுறேன் அங்கிள். ஓ சாரி, தெரிஞ்சே சாச ஊத்திட்டேன். பாத்ரூம்ல போய் கழுவிக்கிறீங்களா? என்ன பண்றீங்க நீங்க? மரியாதை தெரியாதா? பெரியவங்க கிட்ட எப்படியா நடந்துப்பீங்க? ஓஹோ சாரி மேடம், எப்படி நடந்துக்கணும்னு நீங்களே சொல்லிக் கொடுங்க. உங்க அப்பாவுக்கு முன்னாடி நீங்க முதல்ல பாத்ரூம் போங்க. நான் இப்பவே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன். வாமா ரேவா. ப்ளீஸ் தயவுசெய்து சண்டை போடாதீங்க. இந்த டேபிள ஏற்கனவே மிஸ்டர் ரவுடி புக் பண்ணி வச்சிருந்தாரு. சாரி, நான் தான் அதை சொல்லாம விட்டுட்டேன். வேற டேபிள உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தட்டுமா? நீங்க போய் சொல்றீங்க. எதுக்காக போய் சொல்றீங்க? இவங்கள பார்த்து நீங்க பயப்படுறீங்களா? எங்களுக்கு எந்த டேபிளும் தேவையில்லை. வாங்கப்பா, இவங்கள சிவா விடவே மாட்டான். ஏன்பா, ஏன் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு இடைஞ்சலா இருக்குல்ல, எங்களால நிம்மதியா பேசக்கூட முடியல. அங்கிள், வாயில சமோசா இருக்கும்போது எப்படி பேச்சு வரும்? ஓஹோ, பாத்தீங்களா? வாயில இருக்கும்போது பேச்சு வரல. வாயை இனிமேல் சாப்பிட மட்டும் தான் திறக்கணும். சொல்லுங்கப்பா, இந்த உடனே வரேன். ஹே காய்ஸ், அப்பா ஏதோ அர்ஜென்ட் வேலையா கூப்பிட்டுருக்காரு, நான் போயிட்டு வந்துடுறேன். சிவா, அங்க பாத்தியா? அவன் தான் எனக்கு பிரச்சனை பண்ணவன். சின்ன பையா, ரோட்ல எப்படி சைக்கிள் ஓடணும்னு தெரியாதா உனக்கு? பையனை மட்டும் சொல்லாத. சிவா, என்னோட பேரு சிவா. முதல்ல நீ தான் நிறைய விஷயத்தை கத்துக்கணும். எப்படி டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறதையும் நீ கத்துக்கணும். இந்த ரவுடிக்கே நீ பாடம் கத்து கொடுக்குறியா? உனக்கு நான் யாருன்னு தெரியாது. நீங்க யாரா வேணா இருங்க, ஆனா ஒரு வெல் பிஹேவ்டு பர்சன் இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஒழுங்கா இப்பவே திரும்ப போங்க. டிராஃபிக் போலீஸ் கிட்ட போய் ஃபைனை கட்டுங்க. கேஃபேல இருக்கிற எல்லார்கிட்டயும் போய் சாரி கேளுங்க. ரவுடி சாரியா? நீங்க சாரி சொல்ல மாட்டீங்க இல்லையா? அப்பா ஐ எம் சாரி. இப்போ நீ எதுக்கு சாரி சொல்ற? இப்ப தெரியும் பாருங்க.
சாங் நல்லா இருக்கு. அப்பா, சிவாங்கிற பையன் என்ன ரோட்ல போட்டு ரொம்ப அடிச்சிட்டான்ப்பா. என்ன ஒரு சின்ன பையன் உன்னை அடிச்சிட்டானா? சரி சரி, நீ வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சார் நீங்களா? வாங்க. எப்படி எங்க ஊர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்க என்ன போன்லயே கூப்பிட்டுருக்கலாமே. எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். என்னோட பையனை இந்த ஊர்ல வேற யாரோ போட்டு பயங்கரமா அடிச்சிருக்காங்க. சார் நீங்க அவனோட பேரை மட்டும் சொல்லுங்க சார். யாரு உங்க பையனை துவைச்சு போட்டானோ அடிச்சு தூக்கி போட்டானோ அவனை இந்த லட்டு சிங் ஏரியாவுல அவன் 50-60 கிலோமீட்டர்ல எங்க இருந்தாலும் சரி அவனை தேடி பிடிச்சு கண்டிப்பா நான் விசாரிக்கிறேன். வந்த விருந்தாளிய துவைக்கிறதா அது வந்து அடிக்கிறதான்னு சொல்ல வந்தேன். அவன் பேரு ஏதோ சிவான்னு என்கிட்ட சொன்னா. யாரு? சிவாவா? அப்ப கண்டிப்பா உங்க பையன் தான் ஏதோ ஒரு தப்பு பண்ணி இருக்கான். லட்டு சிங் சார், நீங்க என்ன சொல்ல வரீங்க? என் பையன் தப்பு பண்றான்னு சொல்ல வரீங்களா? இல்ல சார், அது வந்து நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. எனக்கு சிவாவை நல்லா தெரியும். நான் அவனை உங்களை வந்து பார்க்க சொல்றேன். சரி லட்டு சிங் சார், நீங்க சிவாவை நேரா என்னோட ஆபீஸ்க்கு வர சொல்லுங்க. கான்ஸ்டபிளே, இப்ப நான் என்னையா பண்றது? நம்ம சிவாவை அவரோட இடத்துக்கு நம்ம அனுப்பிதான் ஆகணும். சிவா, வாட்கர்னு ஒரு பெரிய பிசினஸ் மேன்பா உன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாரு. நீ ஏதோ அவங்க பையனை பயங்கரமா அடிச்சு போட்டியாமே. நான் அவர்கிட்ட சொன்னப்பா, எந்த தப்பும் பண்ணாம சிவா யாரையும் அடிக்க மாட்டான்னு. ஆனாலும் அவர் உன்னை மீட் பண்ணணும்னு சொல்றாருப்பா. நான் இப்ப அவரோட அட்ரஸை உனக்கு மெசேஜ் பண்றேன். நீ நேரா அங்க போய் அந்த மிஸ்டர் வாட்கரை பாரு. ஓகே லட்டு சிங் சார். ஹே. ஹலோ மேம், என்னோட பேரு சிவா. நான் மிஸ்டர் வாட்கரை மீட் பண்ண வந்திருக்கேன். ஓகே, ப்ளீஸ் வெயிட். சார், உங்களை பார்க்கறதுக்காக சிவான்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ஓகே, இவன் சிவாவா? இவன் ரொம்ப சின்ன பையனா இருக்கானே. அந்த இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் தப்பான பையனை இங்க அனுப்பிட்டாரு போல இருக்கு. சிவாவை இங்க இருந்து போக சொல்லுங்க. ஓகே சார். சாரி கண்ணா, சார் உங்களை கிளம்ப சொல்லிட்டாரு. நிச்சயமா நாங்க போலாம்ல? தாராளமா போலாம். ஓகே, பை பாய். லட்டு சிங் சார், நீங்க எந்த சிவாவை என் ஆபீஸ்க்கு அனுப்பி வச்சிருக்கீங்க? அவர் ரொம்ப சின்ன பையனா இருக்கானே. என் பையனை அடிச்சான்ல, அந்த சிவா தான் எனக்கு இப்ப தேவை. ஆனா சார், இதே சிவா தான். லட்டு சிங் சார், அந்த சிவா எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு என் ஆபீஸ்க்கு அனுப்பி வைங்க. யோ கான்ஸ்டபிள், இப்போ அந்த சம்பத்துக்கு நான் என்னன்னு சொல்லியா புரிய வைக்கிறது? யோ, அவர் பையன் ரவுடி அடிச்சது வேற யாரும் இல்ல, நம்ம சிவாவே தான்யா. நம்ம சிவாவா அவர் சின்ன பையன்னு சொல்றாரு. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த சின்ன பையன் தான் என்னை போட்டு அடிச்சது. இன்னைக்கு நம்ம இவனை சும்மா விடக்கூடாது. சிவா, அன்னைக்கு நான் தனியா இருந்ததுனால தான் என்ன ரோட்ல போட்டு அப்படி அடிச்ச. ஆனா இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. சிவா, கஃபேல எல்லாரையும் வெறுப்பேத்துனான்னு சொன்னேன்ல, அது இதே பையன்தான். ஓ, அப்ப நீ சிவாவோட ஃப்ரெண்டு தானா? கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப யாருன்னு அவங்களுக்கு காட்டலாம்.
அண்ணா எதுக்கு சம்பந்தமே இல்லாம சண்டை போடணும்னு ஆசைப்படுறீங்க? நீங்க கேஃபேல எல்லாருக்கும் தொல்லை கொடுத்தீங்க, அதுக்காக தான் நான் உங்களை அடிச்சேன். ம், இவ தான் என்னோட ஃப்ரெண்டு ரேவா. நீங்க இவகிட்ட சாரிய சொல்லுங்க, நம்ம பிரச்சனையை முடிச்சுக்கலாம். ரவுடி சாரியா? இந்த ரவுடி யாருன்னு உனக்கு தெரியாது. அப்புறம் உங்க இஷ்டம். ஐ அம் ரெடி ஃபார் த ஃபைட். நீங்க சுத்த வேஸ்ட். அப்பா, அந்த சிவா என்ன மறுபடியும் அடிச்சு போட்டுட்டு போறான். நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. லட்டு சிங் சார், அந்த சிவா மறுபடியும் என் பையனை அடிச்சுட்டான். நீங்க முதல்ல அந்த பையனோட வீட்டு அட்ரஸ் கொடுங்க, நானே நேரடியா போய் பாத்துக்கிறேன். சார் சார், நான் சிவாவையே உங்க இடத்துக்கு வர சொல்றேன் சார். நீங்க எதுக்கு சார் இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆகுறீங்க? என் கோபத்தை இன்னும் அதிகமாக்காதீங்க. அந்த சிவா வீட்டோட அட்ரஸ் முதல்ல எனக்கு கொடுங்க. ஓகே சார், அட்ரஸ் நோட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ லட்டு சிங் சார். இந்த பிரச்சனையை நானே நேர்ல போய் சால்வ் பண்ணிடுறேன். சிவா, மிஸ்டர் வாட்கர் ஃபோன் பண்ணி மறுபடியும் என்ன வறுத்து எடுத்துட்டாருப்பா. நீ ஏதோ திரும்ப அவர் பையனை போட்டு அடிச்சிட்டியா. இந்த தடவை அவர் உன்னை பாக்குறதுக்கு உன் வீடு தேடி வராருப்பா. சிவா, இந்த தடவையாவது அந்த ரவுடியோட அப்பா கிட்ட நீ உண்மையை சொல்லிடுப்பா. ஹலோ அங்கிள். ஹலோ கண்ணா, நீ இங்கயா? ஆமா அங்கிள், ஏன்னா அது என்னோட வீடு. சிவா, இவர் தான் மிஸ்டர் சம்பட். இவர் நம்மளோட வேடா சிட்டில பெரிய ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்க போறாராம். மிஸ்டர் சம்பட், நான் என்ற சந்தோஷத்தை வெளிப்படுத்த ஒரு அருமையான பாட்டை உங்களுக்கு பாடி காட்ட போறேன். மகிழ்ச்சிக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சியே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தமே ஆனந்தமே, ஆனந்தமே ஆனந்தமே ஆனந்தமா. தாத்தா, எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்கு. உங்க பாட்டை இன்னொரு நாள் வந்து கேக்குறேன். லட்டு சிங் சார், நீங்க மறுபடியும் அந்த சின்ன பையன் சிவா வீட்டு அட்ரஸ் கொடுத்திருக்கீங்க. எந்த சிவா என் பையன் ரவுடியா அடிச்சானோ அந்த சிவா வீட்டு அட்ரஸ் எனக்கு கொடுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி சிவா ஒண்ணு சின்ன பையன் இல்ல. நான் சொல்றத புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க லட்டு சிங் சார். எனக்கு தேவையானது இந்த சின்ன பையன் கிடையாது, என் பையனை அடிச்ச சிவா. யோ கான்ஸ்டபிள், தலையில மூளையே இல்லாம இந்த ஆளு எப்படியா பெரிய பிசினஸ் மேன் ஆனா? நம்ம சிவா தான் அடிச்சதுன்னு சொன்னா இந்த ஆளு நம்ப மாட்டேங்கிறாங்க. லட்டு சிங் சார், என் பையன் கராத்தே கும்ஃபுல சாம்பியன். அப்பேற்பட்ட என் பையனை இந்த சின்ன பையன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. முதல்ல அந்த சிவா எங்கன்னு கண்டுபிடிங்க. நானும் என் பையன் கிட்ட சொல்லி அவனை பார்த்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்றேன். சிவா, நீ ஏன் அந்த ரவுடியோட அப்பா கிட்ட உண்மையை சொல்லாம இருந்த? நீ தான் அந்த சிவான்னு. அவர்கிட்ட நான் என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே சிவா. அந்த பையனை நீ அடிச்சா எனக்கு போன் பண்ணி திட்டுறாருப்பா. நான் 3 தடவை முயற்சி பண்ணேன், ஆனா சொல்றதுக்கு முடியல. டோன்ட் வரி லட்டு சிங் சார், எல்லா பிரச்சனையும் நானே முடிச்சிடுறேன். நீங்க நேரா கேஃபேக்கு வந்துருங்க. ஓகே சிவா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரவுடியோட பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். சும்மா சண்டை போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அங்கிள் அந்த சிவா மறுபடியும் இங்க கஃபேக்கு வந்துட்டான். நீங்க சீக்கிரம் கிளம்பி வாங்க. நான் உடனே வரேன். அந்த பையனை அங்கிருந்து வெளியே போக நீங்க விட்டுறாதீங்க. ஹலோ அண்ணா, நமக்குள்ள இருக்கிற சண்டையை முடிச்சுக்கலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். பிரச்சனைனா நான் உங்களை அடிப்பேன், நீங்க உடனே உங்க அப்பாவுக்கு கால் பண்ணுவீங்க, அவரு டென்ஷன் ஆவாரு. அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த இஷ்யூவை இங்கேயே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, நீங்க எங்க ஊருக்கு புதுசா வந்திருக்கீங்க. நாம எப்பவுமே ஒன்னாதான் இருக்கணும். நமக்குள்ள எந்த சண்டையும் வரக்கூடாது. நான் மற்றவங்களை கஷ்டப்படுத்தாம இருக்கிறேன். ஆனா நீ இன்னைக்கு தப்பிக்க முடியாது. இன்னைக்கு நாங்க இங்க 10 பேர் இருக்கோம். அப்போ ஓகேண்ணா, நான் சண்டையை தீர்க்க வந்தேன். ஆனா நீங்க சண்டைக்கு வான்னு கூப்பிடுறீங்க. நான் எல்லாத்துக்கும் ரெடி. ரவுடி 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 ரவுடி.
லட்டு சிங் சார், இந்த சிவாவை என் பையனை மறுபடியும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறது. சார் இததான் சார் நான் ஆரம்பத்துல இருந்து உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க பாக்குறேன். நீங்க தான் சார் என்ன பேசவே விட மாட்டேன்ட்டீங்க. இப்ப நீங்களே உங்க கண்ணால உங்க பையனை அடிச்சு துவைக்கிறத அடி வாங்குறத இப்ப லைவ் டெலிகாஸ்ட்ல நீங்களே பாக்குறீங்க சார். இந்த அளவுக்கு சின்ன பையன் என்னோட ரவுடிய போட்டு அடிக்கிறான்னா அப்போ நிச்சயமா என் பையன் தான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கணும். என் பையன் ரவுடி என்ன பண்ணான்னு சொல்லுங்க சார். உங்க பையன் ரவுடி உங்க பேரை பயன்படுத்தி நிறைய தப்பு பண்றான் சார். சிட்டிக்குள்ள டிராபிக் ரூல்ஸ மதிக்க மாட்டேங்கிறான் சார். அது மட்டும் இல்ல, இந்த கஃபேல நிறைய பேருக்கு ஏகப்பட்ட தொல்லைகளை கொடுத்திருக்கான் சார். எங்க சிவா உங்க பையன் கிட்ட மன்னிப்பு தான் சார் கேட்க சொன்னா அவன் கேட்கல. நீங்க சொல்றது உண்மைனா அதுக்கான தண்டனை இன்னைக்கு என் பையனுக்கு கிடைச்சாகணும். எனக்கும் இவனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. வாங்க லட்டு சிங் சார், நாம அமைதியா உட்காந்து சண்டைய பார்ப்போம். அப்பா நீங்க வந்துட்டீங்களா? இவன் தான்ப்பா அந்த சிவா, எப்ப பார்த்தாலும் என்ன அடிச்சுக்கிட்டே இருக்காப்பா. ரவுடி கண்ணா, நான் இங்கதான் இருக்கேன். உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் இங்கதான் இருக்காங்க. பயப்படாத. ரவுடி 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 ரவுடி. அப்பா ஏதாவது பண்ணுங்கப்பா, இந்த சிவா கேப் விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கிறாப்பா. ரவுடி தன்னம்பிக்கை இழக்காத. இது நம்மளோட மான பிரச்சனை. சண்டை போடு. அப்பா இந்த வாய்க்க ரவுடி கண்ணா, அப்பா இந்த சிவா என்ன ரொம்ப அடிக்கிறான், ஆனா நீங்க ஹெல்ப் பண்ணவே இல்ல. உனக்கு நல்ல பாடம் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். இந்த ஊருக்கு நம்ம புதுசா வந்திருக்கோம். நீ பிரச்சனை பண்ணன்னு தெரிஞ்சு சிவா உன்கிட்ட ஃப்ரெண்டாக வந்திருக்கான். சண்டையை இதோட நிப்பாட்டுங்க. 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணி ஃப்ரெண்ட் ஆயிடுங்க. பி எ குட் பாய் சன். போய் சாரி சொல்லு. சாரி அங்கிள், என்ன மன்னிச்சிருங்கண்ணா. ஓகேப்பா, நீங்க சொல்றீங்களா, நான் எல்லார்கிட்டையும் சாரி கேட்கறேன். சாரி எவ்ரிபடி. இனிமேல் நான் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். கம் ஆன் பிரதர், லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.